ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். எங்கடா ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷீட் போட்டு. ஸோ அதனால் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கி இங்கே புதுச்சேரியிலேருந்து கர்நாடகாவில் இருக்க யஷ்வந்த்பூருக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். வீக்லி ஆப்ரேட் பண்ணுற ஒரு ட்ரெயின் நம்பர் 16574 பாண்டிச்சேரி யஷ்வந்த்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட் இங்கே 10:30க்கு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன லோக்கோ புல் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா 2 ரிவர்சல் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கிளியராக கவர் பண்ணணும். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொண்டான ஹை பாயிண்ட் சேர்த்து விட்டு போயிடுங்க. ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டேஷன் எல்லா பக்கமே இது மாதிரி மூடி வச்சுட்டாங்கங்க. ஸோ விசிபிளாக இருக்காது, இது ஒரு இடம் மட்டும்தான். ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரானு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 3ல் ரெடியாக நின்றுட்டுருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி போய்ட்டு பின்னாடியிலேருந்து கோச் காம்போசிஷன் பார்த்துட்டு அப்படியே லோக்கோக்கு போவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கார் தான்னொன்னே 2 அன்ரிசர்வ்டு கோச் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. பின்னாடி அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா டீசெண்டான க்ரௌடு இருக்குங்க. ஸோ உள்ள ஆளுங்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பட் ஆனால் ஜாம் பேக்கு ஃபுல் பேக்கெலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க உள்ள. பின்னாடி அன்ரிசர்வ் தான்ன உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செகண்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ A1 A2ன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் 2 செகண்ட் ஏசி கோச்சஸ் இருக்குது. 2 செகண்ட் ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா HA1 கோச் வருதுங்க. ஸோ கோச் காம்போசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு அடுத்து செகண்ட் ஏசி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் 4 தேர்ட் ஏசி இருக்குங்க. ஸோ B1 B2 B3 B4ன்னு சொல்லிட்டு 4 தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி ஹாட் பஃபெட் கார் ஒன்று இருக்குங்க. ஸோ அதாவது பேண்ட்ரி கார் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது இந்த ட்ரெயினுக்கு ஆப்ரேஷனில் இருக்காது. இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் ட்ரெயின்ஸுக்கு அது ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ரேக் ஷேரிங் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஜேர்னி போக பார்ப்போம். ஸ்லீப்பர் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் 7 ஸ்லீப்பர் கோச் இருக்காங்க. ஸோ S1 to S7. ஃப்ரண்ட்டில் அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் S7க்கு அப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கோச் இருக்குங்க. டோட்டலாக இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 4 அன்ரிசர்வ்டு கோச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2ன்ட்டு. இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயம், நம்மளை என்ன லோக்கோ புல் பண்ண போகுதுன்னு ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கணும். ஒரு P7 மாதிரி தான் இருக்குது. கிட்டே போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்மளை இங்கே புதுச்சேரியிலேருந்து புல் பண்ணுற லோக்கோ பார்த்தீங்கன்னா லலகுடா ஷெட்டோட பேப் 7 தான் 39245. அந்த லோக்கோ தான் இங்கேருந்து புதுச்சேரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் புல் பண்ணும். விழுப்புரத்தில் ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு அதே லோக்கோ தான் சேம் விருதாச்சலம் வரைக்கும் புல் பண்ணும். ஸோ அங்கே லோக்கோ மாற்றுறாங்களா சேம் லோக்கோ போடுறாங்களோ சொல்லி விழுப்புரத்தில் இப்போ பார்ப்போம். இங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் பேப் 7 தான் நம்மளை புல் பண்ண போகுது. பின்னாடி அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா வச்சுன்னு ஆள் இருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருமே கிடையாது. ஸோ பின்னாடிலேருந்து முன்னாடி வந்து ஏறணும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி ஏறி இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜர்னி நம்ம ரிசர்வ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸ்லீப்பரில் தான் டிக்கெட் போட்டிருக்கோம். ஸோ என்ன கோச்சுன்னு சொல்லி போய் பார்ப்போம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் புதுச்சேரி ஆரோவில் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கோம். அந்த ஈவினிங்கில் கிளம்புற ஒர்க்கர் ஸ்பெஷல். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்ட்ஸில் கொடுக்குறேன் நான். ஸோ அந்த ட்ரெயினோட அரைவல் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். வண்டி பார்த்திங்கன்னா இங்கே செம்ம காலியாக வருது. பட் ஆனால் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா செம்ம பேக்காக இருக்கும் இந்த ட்ரெயின். மூன்றாவது நடைமேடையிலிருந்து
இன்றைக்கி இந்த ஜேர்னிக்கு நம்மளுக்கு புக்காக இருக்க கோச் இதுதாங்க. ஸோ S1 தான் நம்மளுக்கு சீட்டு புக்காக இருக்குது. ட்ரெயினோட சென்டரில் வருது நம்ம கோச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஜேர்னியை இங்கே புதுச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ 2 வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜேர்னிக்கு நம்மளுக்கு புக்காக இருக்க சீட்டும் பார்த்தீங்கன்னா விளாகர்ஸ்க்குன்னு உண்டான ஆஸ்தான சீட்டுங்க. ஒரு சைடில் ஒரு சீட்டாக தான் கிடச்சிருக்கு. அதுவும் கோச்சோட சென்டரில் கிடச்சிருக்கு. நார்மலாக சைடில் வரலாம் பார்த்தீங்கன்னா கோச்சோட இந்த கார்னரில் வரும், இல்லை அந்த கார்னரில் வரும். இன்றைக்கி இந்த ட்ரெயினில் கரண்ட் அவைலபிலிட்டி நிறைய இருந்ததுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சென்டர்லேயே கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30க்கு நம்ம ட்ரெயின் புதுச்சேரியிலேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த 16574 புதுச்சேரி யஷ்வந்த்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டாட் 10:30க்கு புதுச்சேரியிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் வீக்லி ஒரு நாள் ரன் ஆகிற ட்ரெயின். இங்கே சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் யஷ்வந்த்பூர் ரீச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 10:30 கிளம்பி மறுநாள் மார்னிங் 8:50க்கு யஷ்வந்த்பூர் ரீச் ஆகுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 455 கிலோமீட்டர்ஸ். இந்த ட்ரெயின் 9 hours 50 minutes எடுத்துக்குது. ஸ்டாப்பேஜஸும் பார்த்தீங்கன்னா மேஜரான ஸ்டாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே புதுச்சேரியிலேருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னா அடுத்து விழுப்புரத்தில் ஒரு ரிவர்சல், அடுத்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் இன்னொரு ரிவர்சல், அதுக்கப்புறம் சின்ன சேலம், ஆத்தூர், சேலமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி ரூட் எடுத்துரும். தர்மபுரி போய்ட்டு ஓசூர் போய்ட்டு பனஸ்வாடி, யஷ்வந்த்பூர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டே மேஜரான ஸ்டாப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க வித் 2 ரிவர்சலுங்க இந்த ட்ரெயினுக்கு. இந்த பாண்டிச்சேரி விழுப்புரம் லைனும் பார்த்தீங்கன்னா 110 அப்ரூவ்ட் லைன் தாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 110ல் தான் போயிட்டுருக்கு. ஒரு 10 minutes பிஃபோர் டைம்லேயே விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 11:20, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:10க்குலாம் வந்துருச்சு. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோ ரிவர்சல் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ என்ன லோக்கோ போடுறாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அடிக்கிற குளிருக்கு ஒரு காஃபி குடித்தாதாங்க வேலைக்கு ஆகும். ஸோ லோக்கோ வரத்துக்கு முன்னாடி ஒரு காஃபியை போட்டலாம்னு சொல்லி நின்றுட்டு இருப்போம். லோக்கோ ரிவர்சல் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லலகுடா ஷெட்டோட வேப் 7 புல் பண்ணிட்டு வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே அந்த லோக்கோ டீகோப்பிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா புசாவல் ஷெட்டோட வேப் 4 போட்டிருக்காங்க 25022. ஸோ அந்த லோக்கோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விருதாச்சலம் வரைக்கும் நம்மளை உள் பண்ணும். விருதாச்சலத்தில் இதே லோக்கோ போடுறாங்களா இல்லை வேறு லோக்கோ போடுறாங்கன்னு சொல்லி விருதாச்சலத்தில் போய் பார்ப்போம்.
இந்த ட்ரெயினில் சீட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டியில் தாங்க போட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10:30 கிளம்பும். ஸோ நான் 12:30 சும்மா செக் பண்ணி பார்க்க சொல்ல அப்போயே கரண்ட் அவைலபிலிட்டி ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா ட்ரெயின் 8 hours பிஃபோர் தானே சார்ட் ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் திருப்பி அப்டேட் பண்ணி 10 hours பிஃபோர் சார்ட் ப்ரிப்பரேஷன் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 10:30 ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 12:30 சார்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டு கரண்ட் அவைலபிலிட்டி ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா 155 சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைடில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சைடில் வரையும் நம்ம கரண்ட் அவைலபிலிட்டியில் வாங்கியாச்சு. இதில் 155 ஏசியில் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் கிட்ட கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. செகண்ட் ஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சீட்ஸ் கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டிஸ் நிறைய தான் போகும். ஸோ இந்த ட்ரெயினில் ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷன்ஸ் வாய்ப்பு கம்மி தான். ஸ்லீப்பர்லேயும் சரி, தேர்ட் ஏசிலும் சரி, செகண்ட் ஏசிலும் சரி, ஃபர்ஸ்ட் ஏசிலும் சரி. ஃபர்ஸ்ட் ஏசிலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 கரண்ட் அவைலபிள் சீட் இருந்துச்சு. இது HA1 கோச் தான் இருக்குது. பட் ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 கரண்ட் அவைலபிள் சீட் இருந்துச்சு. அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டும் பார்த்தீங்கன்னா காலியாக தாங்க இருக்குது. பக்கத்தில் வந்து நெல்லைக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவனோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11:20, நம்மளோட டைமிங்ஸ் 11:30 தான். ஸோ அவன் போன பிறகு தான் நம்மளுக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கிடைக்கும். நெல்லை போனோடனே பின்னாடியே பார்த்தீங்கன்னா கம்பன் வந்துருச்சுங்க. ஸோ தாம்பரம் காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ்ஸு. ரிவர்சல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes டிலேயில் கிளம்பிடுச்சுங்க நம்ம ட்ரெயின். ஆக்சுவலாக 11:30 இங்கேருந்து கிளம்பணும். டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு விருதாச்சலம் ஜங்ஷன் தான். ஸோ இன்பிட்வீன் வேறு எங்கேயுமே நிற்காது நம்ம ட்ரெயின். நம்மளுக்கு கப்பல் பண்ண போகிற அளவுக்கு அங்கே ரெட்டியாக நிற்கிதுங்க. நல்லா லைட்டாக போட்டுக்கிட்டு ஒரு வேப்ஸை வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ என்ன வேப்ஸான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 5 minutes பிஃபோர் டைம்லங்க. ஷெடியூல் வந்து 12:25, டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேர் போட் பண்ணுறாங்க. ஸோ உள்ள வருஷத்தில் ஷார்ட் பார்த்துருப்பீங்க, லோக்கோ வந்துருச்சு. ஸோ லோக்கோ என்ன லோக்கோன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே விருதாச்சலம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரமோட வேப் 7 தாங்க போட்டிருக்காங்க. 37712. ஸோ லோக்கோ பார்த்துருப்பீங்க. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து இந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3வது லோக்கோ நம்மளுக்கு கப்புள் பண்ணியாச்சு. ஸோ இந்த லோக்கோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் இதே லோக்கோ தான் புல் பண்ணோம். இதுக்கு மேலே லோக்கோ ரிவர்சல் லோக்கோ சேஞ்சில் எதுவுமே கிடையாது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:40 ஆகுதுங்க. ஸோ ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது. நம்ம ஒரு வண்டி மட்டும் தான் நின்றுட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அரைவல்ஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் பாண்டியன் இருக்கான், அந்த பக்கம் ராக் ஃபோட்டோ அடுத்த வண்டி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக காமாக இருக்குது.
92637 பாண்டியன் சூப்பர் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் இருந்து திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் ஜங்ஷன் கொடைக்கானல் ரோடு வழி மதுரை வரை செல்லும். நடைமேடை 3 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். டுவெல் 35க்கு விருதாச்சலத்துலேருந்து கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் 12:55 தாங்க கிளம்புது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்ட் கிளம்புன பிறகு தான் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. விருதாச்சலத்துலேருந்து டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சேலம் ஆத்தூர் சேலம் ரூட். ஸோ இந்த ரூட்டில் திரும்பியாச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த அப்படியே லெஃப்ட் எடுத்து டைரெக்டாக போயிடும். ஸ்டேஷன்லேயே அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்போம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஸோ அவன் பார்த்திங்கன்னா இங்கே அவுட்டராக நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம வெளியில் போன பிறகு அவனுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் சின்ன சேலம் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 129, நம்ம ட்ரெயின் வந்து 139. அதான் கரெக்டாக 10 மினிட்ஸ் டிலேயில் வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர், சேலம், தருமபுரி இங்கெல்லாம் ஹால்ட் இருக்கும். ஸோ போய் தூங்க தான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:45 கிட்ட ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆஸ் பர் ஷெட்யூல் ஓசூர் 5:40க்கு போயிடணும். பட் ஆனால் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த ட்ரெயினுக்கு க்ரௌடை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் க்ரௌட் சேலத்தில் போர்டிங் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓசூர்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விடிச்சிடும். நம்ம பார்த்திங்கன்னா 8:20க்கு தான் யஷ்வந்த்பூர் ரீச் பண்ணுவோம். ஸோ இன்னும் அங்கேருந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ தூங்கிட்டு மார்னிங் ஓசூர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஆகுதுங்க. ஸோ ஓசூர் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். செம்மையாக குளிருது. வெளியில் பார்த்தீங்கன்னா மணியெல்லாம் ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. விசிபிலிட்டி இல்லாத அளவுக்கு மூடிட்டுருக்கு. அதோட கிளிப்பிங்ஸ் நான் அடுத்து காட்டுறேன். நான் ஆல்மோஸ்ட் ஓசூர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஓசூருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி இருக்கும். நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க. கை கூட உதிரிட்டு இருக்கு. அந்த மாதிரி குளிர் எடுக்குது. ஸோ பின்னாடி விஷுவல்ஸ் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கீங்க. ஏங்க இது தாங்க வெளியில் வியூ. சுத்தமாக ஒன்றுமே விசிபிலிட்டி தெரியலங்க. அவ்வளோ பனி மூடிட்டுருக்கு. ஒரு 45 மினிட்ஸ் டிலேயில் ஓசூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 5:45, டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. குளூரில் ரொம்ப எடுக்குதுங்க.
டைப் அடிக்குது, சுத்தமாக முடியல. பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடி இருக்க வீடுங்களோட விசிபிலிட்டியே தெரில. வண்டியும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வராங்க, அந்த ஃபுல் ஸ்பீடெல்லாம் ஓட்டிகிட்டு வரல. ஸோ நம்ம ஜேர்னி எங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் சொல்லிடுறேன். நான் பேண்ட்ரி கார்லாம் இருக்குன்னு சொல்லி நான் நைட்டே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் எந்த ட்ரெயினோட பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் இல்லை, 2 ட்ரெயினில் 3 ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. ஸோ இப்போது பாண்டிச்சேரி யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸுங்களா, அதுவும் இல்லாமல் கேஎஸ்ஆர் பெங்களூர் காந்திதாம் வீக்லி எக்ஸ்பிரஸோடையும், கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜோத்பூர் பை வீக்லி எக்ஸ்பிரஸோடையும், கேஎஸ்ஆர் பெங்களூர் அஜ்மீர் கரீப் நவாஸ் எக்ஸ்பிரஸ் அது வீக்லி எக்ஸ்பிரஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ராஜஸ்தான் குஜராத் பக்கம் போகிற ட்ரெயின்ஸோட தான் இது ரேக் ஷேரிங் பண்ணுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பேண்ட்ரி கொடுத்துருக்காங்க. உள்ள கோச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட வாஷ்ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளீனாலாம் இல்லை. நான் வண்டிலாம் போகிறது எந்த ஊர் வண்டிங்களுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்ஸ் க்ளீனாலாம் இல்லை. பட் ஆனால் பேண்ட்ரி கார் அந்த ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பேச முடியலங்க, ரொம்ப டைப் அடிக்குதுங்க வெளியில். ஒசூரில் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே டீபோர்ட் ஆகிருக்காங்க. நம்ம ட்ரெயினில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே ஒசூர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒசூரில் நிறைய பேர் கூட இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விசிபிலிட்டி தெரிய ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃபாக் மூடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஸ்பீடாகவும் போக முடியல, இதுக்கு மேலே ஸ்லோவாகவும் போக முடியாது, டிலே ஆகிடும். ஸ்பீடாக போனால் சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. ஸோ இதே சேம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பேண்ட்ரி கார் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஆப்ரேஷன் கிடையாதுன்னு சொல்லி நான் பாண்டிச்சேரியிலே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் பேண்ட்ரி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நான் பேண்ட்ரிக்குள்ளே இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. ஸோ ஆப்ரேஷனில் இருந்துச்சுன்னா காட்டக்கூடாது. பட் ஆனால் ஆப்ரேஷனில் இல்லாததுனால எப்படியா வேக்கண்ட்டாக இருக்கிறதுனால சொல்லி தான் சும்மா ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் காட்டுறோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஏசி ஹாட் பஃபெட் காருங்க. ஸோ ஏசி பேண்ட்ரி கார் தான். ஸோ அந்த பேண்ட்ரி ஸ்டாஃப்ஸ் தங்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா கொடுத்து வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குக்கிங் ஏரியா. ஸோ குக்கிங் ஏரியா நான் இதுக்கு மேலே காட்ட விரும்பலை. இந்த ஸ்விட்சை பார்த்தீங்கன்னா டபுளிங் பண்ணுறதுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிஆர்எஸ்லாம் ஓட்டினாங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்துச்சு சிஆர்எஸ் ஓட்டுறது. ஸோ அந்த ட்ராக் இதுதாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன், அதாவது பெல்லாந்தூர் ரோட்லேருந்து கார் மேலே வர வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபுளிங் முடிச்சு சிஆர்எஸ் ஓட்டியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓசூர் ஸ்டேஷனில் சொல்லியிருப்பேன். 3 ட்ரெயின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா கரீப் நவாஸ் எக்ஸ்பிரஸ், கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜோத்பூர், இந்த ஆல்ரெடி போர்டில் இருக்க மாதிரி கேஎஸ்ஆர் பெங்களூர் காந்திதாங் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லியிருப்பேன் நான். இன்னொரு ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங் இருக்குங்க. ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர் பகத் கி கோத்தி. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடு சேர்த்து 4 வண்டியோட ரேக் ஷேர், மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வண்டி இந்த வண்டி ரேக் ஷேர் பண்ணுது.
பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து யஷ்வந்த்பூர் வர ட்ரெயின்ஸ்லாம், அதாவது அந்த பைப்பனஹள்ளிலேருந்து எஸ்எம்இடி வழியாக இந்த லைன் இப்படி தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஒரு ½ டிலேயில் பனஸ்வாடி ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:15, டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. ஸோ பனஸ்வாடியிலேருந்து யஷ்வந்த்பூருக்கு நம்ம வண்டிக்கு ஸ்லாக் இருக்குது. ஸோ யஷ்வந்த்பூர் ஷெட்யூல் அரைவல் பார்த்தீங்கன்னா 8:20 தான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ½ கிட்ட இருக்குது. ஸோ டைமுக்கு போகிறாங்களா இல்லையான்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இந்த பனஸ்வாடியிலேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ப் கர்வ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் அவுட்டரில் ஒரு கர்வ் வரும். இந்த கர்வ் வியூ பாருங்களேன், அப்படியே அகெயின் சன்ரைஸ் நம்ம ரெட் கலர் கோச் மேலே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் 280 ருபீஸ் சார்ஜ் ஆச்சுங்க. தட்கலோட போட்டிங்கன்னா 380 வரும். ஸோ நான் கரண்ட் அவைலபிலிட்டி தான் போட்டேன். 280 + 11, ஸோ 291 ருபீஸ் ஆச்சு. இங்கே யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளாட்ஃபார்ம் 5ல் வந்துருச்சு. ஸோ மெட்ரோ அங்கே அப்படியே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் ஏறி அப்படியே யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ காலையிலேருந்து அந்த குளூரில் வந்துட்டு இங்கே சூரியன் நேராக மூஞ்சில் அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கதகப்பாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி காமிச்சா மாதிரி ஆன் டைம் யஷ்வந்த்பூர் ரீச் பண்ணியிருக்கு. 8:20 ஷெட்யூல். ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20க்கு யஷ்வந்த்பூர் வந்திருக்கு. ஸோ அங்கே டிலேலாம் கவர் பண்ணி பனஸ்வாடி இங்கே ஸ்லாக் எல்லாம் கவர் பண்ணி இங்கே ஆன் டைமுக்கே வந்திருக்காங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஓசூர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட டிலேயில் இருந்துச்சு. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். பாண்டிச்சேரியிலேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்குமே ஃப்ரைடே நைட் இங்கே யஷ்வந்த்பூர்லேருந்து கிளம்பி சாட்டர்டே மார்னிங் பாண்டிச்சேரி போயிட்டு அகைன் சாட்டர்டே நைட் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி சண்டே மார்னிங் யஷ்வந்த்பூர் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ட்ரெயின் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ரெயின் தான். பட் ஆனால் இது ஏன் இப்போ ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 3-4 மாதம் இந்த ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணி வச்சு அகைன் இப்போ தான் ஒரு மாதமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதமாக ரன் பண்ணுறாங்களே. ஸோ இந்த ட்ரெயினில் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு vlog போட்டுடலாம்னு சொல்லி தான் இந்த ட்ரெயினில் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.